இரவு முழுவதும் கொண்டாடுவோம், பிறரையும் உறங்க விட மாட்டோம். மகாராஜா, தங்கள் மனைவியை கௌரவிக்கும் வகையில் பிரபஞ்சத்தில் யாவரையும் நான் வேண்டிக் கேட்கின்றேன். சிவராத்திரியின் இரவு வேளையில் எவரும் உறங்க வேண்டாம். அன்னைக்கு நிகரான எனது அத்தை சிவனும் சக்தியும் இணைந்திட வேண்டுமென்று பாடுபட்டார்கள். பெரும் தியாகம் இழைத்திட்டார்கள். அவர்களுக்காக ஓர் இரவு உறக்கத்தை தியாகம் செய்திடுங்கள். ஓர் இரவு உறக்கத்தை தியாகம் செய்திடுங்கள். உங்கள் மனம் என் மீது லயிக்க வேண்டும். அவ்வாறானால் எனது அருள் பெறுவீர்கள். மகாதேவா, தாங்கள் என் காஞ்சன மாலாவிற்காக செய்த காரியத்தை என்னால் மறக்க இயலாது. எவரை மகாதேவரால் தடுக்க இயலவில்லையோ அவரை இனி எவரால் தடுக்க இயலும்? மகாதேவர் அறிவுறுத்தியும் அவர் புரிந்து கொள்ளாவிடில் தந்திரமாகத்தான் நாம் அவரை தடுக்க வேண்டும். பிரபஞ்சத்திற்கு வரவிருக்கும் பேராபத்தை தடுக்க என்னாலான அனைத்து முயற்சிகளையும் நிச்சயம் நான் செய்வேன். வேண்டாம் நாராயணா. தந்திரம் எனும் அஸ்திரம் எய்தவரின் நன்மதிப்பினை முதலில் சீர்குலைத்துவிடும். சுக்கிராச்சாரியர் விரும்பும் அச்செயல் புரிந்திடட்டும். பின்பு அதற்கான பலனை நாம் வழங்கிடுவோம். தங்களது காத்திருப்பு பிரபஞ்சத்திற்கு பேராபத்தை கொண்டு வருமே மகாதேவா. ஆகையால் ஜகத் ரட்சகனான நான் எனது கடமையை செய்ய வேண்டும். இப்பிரபஞ்சத்திற்கு அதுவே உகந்தது. நாராயணா, என்றுமே நான் சூழ்ச்சிக்கு ஆதரவாக இருப்பதில்லை. ஆனால் கடமைக்கு ஆதரவாக இருப்பீர்கள் அல்லவா? என் கடமையை சரிவரச் செய்ய தந்திரத்தை கையாள்வது தவறில்லை. சற்று பொறுங்கள் நாராயணா. தாங்கள் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். செல்ல அனுமதியுங்கள் மகாதேவா. லோக நன்மைக்காக சுக்கிராச்சாரியரை தடுப்பது மிக அவசியம். சூழ்ச்சி புரிந்திட அனுமதிக்க மாட்டேன். என் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன். என் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன். அசுரமாதா, எங்கிருக்கிறாய்? அசுரமாதா திதி, பதில் கூறு. எங்கு சென்று விட்டாய் அசுரமாதா? பிடிவாதத்தினை துறந்திடுங்கள். அவ்வாறே மகாதேவா. நான் கைலாயம் விட்டு செல்ல மாட்டேன். நாராயணன் சுக்கிராச்சாரியரை தடுக்க மாட்டான். ஆனால் சுக்கிராச்சாரியாரின் தந்தை மகரிஷி பிருகு தடுக்கலாம் அல்லவா? கைலாயத்தை விட்டு அவர் செல்லலாம் அல்லவா? மன்னியுங்கள் மகாதேவா. ஆனால் ஜகத் ரட்சகனாக என் கடமை இதுதானே மகாதேவா? வேண்டிக் கேட்கின்றேன் நாராயணா.
நாராயணா, தாங்கள் செய்தது சரியல்ல நாராயணா. ஏனெனில் தாங்கள் ஆற்றும் செயலின் விளைவை பற்றி அறிய மாட்டீர்கள். அசுரமாதா திதி, எங்கிருக்கிறாய்? தந்தையே. மகாதேவா, எனக்கு ஏன் இந்த நிலைமை உண்டானது? எனக்கு வழி காட்டுங்கள், தயை கூர்ந்து எனக்கு உதவுங்கள் மகாதேவா. தந்தையே, என்ன ஆயிற்று? எதற்காக கண்ணீர் சிந்துகிறீர்கள்? சொல்லுங்கள் மகரிஷி, எல்லாம் நலம்தானே? மகனே, உனது அன்னையின் உடல் நலம் சீராக இல்லை. அன்னையின் உடல் நலம் சீராக இல்லையா? இப்பொழுதுதான் தகவல் கிடைத்தது. ஆனால் நான் என்ன செய்வது? அவர்களிடம் செல்ல என்னால் இயலவில்லை. ஏனென்றால் 7 நாட்கள் நான் நிரந்தரமாக மகாதேவருக்கு பூஜை செய்வேன் என சபதம் செய்துள்ளேன். இக்கணம் நான் இங்கிருந்து சென்றேன் என்றால் என் பூஜை நின்றுவிடும் அல்லவா? பிறகு நான் செய்த சபதம் பொய்யாகிவிடுமே. மகனே சுக்ராச்சாரியா, தந்தையே, தாங்கள் ஏன் இவ்வாறெல்லாம் செய்கிறீர்கள்? உன்னிடம் நான் வேண்டி கேட்கிறேன். நான் இங்கு மீண்டும் வரும் வரை நீ மகாதேவரை பூஜிக்க வேண்டும். ஆனால் மகாதேவர் மீதுள்ள விரோதம் காரணமாக எனது பக்தியை நீ களங்கப்படுத்தி விட்டால், இல்லை இல்லை, நான் இப்பொழுதே வேறு வழியை கண்டறிய வேண்டும். தந்தையே, தாங்கள் எதற்கும் கவலை கொள்ளாதீர்கள். நானே சென்று அன்னையை கவனித்துக் கொள்கிறேன். மகனே சுக்ராச்சாரியா, உனது எண்ணம் உன்னதமானது. ஆனால் எப்பொழுது உன் அன்னைக்கு மகாதேவருடன் உனது விரோதத்தை பற்றி தெரிய வந்ததோ, அக்கணம் முதல் அவர்கள் உன் மீது குரோதம் கொண்டுள்ளார்கள். ஒருவேளை இந்நிலையில் நீ அவர்கள் முன்னிலையில் சென்றால் அவர்கள் உடல் நலம் மேலும் சீர்குலையும். தயை கூர்ந்து உன் அன்னையின் வேதனையை மேலும் அதிகரிக்காதே. உன்னை வேண்டி கேட்கிறேன். மகனே சுக்ராச்சாரியா, நீ எனக்காக மகாதேவருடனான விரோதத்தை துறந்து சில நாட்களுக்கு முழு பக்தியுடன் அவரை எண்ணி பூஜை செய்ய இயலுமா? நான் இக்கணமே சென்று உன் அன்னையை கண்டு துரித கதியில் வந்து விடுவேன். தங்கள் கட்டளை தந்தையே. நீடூழி வாழ்வாயாக. நான் இனி இங்கு மீண்டு வரப்போவதில்லை. நீ நிரந்தரமாக இங்கேயே இருப்பாய் சுக்கிராச்சாரியரே. நாராயணா, நாராயணரா எங்கிருக்கிறார்? இங்குதான் எனது முன்னிலையில் நிற்கிறார். மகரிஷி பிருகு, நாராயணரா? தாங்கள் உண்மையில் நாராயணர் என்றால் இக்கணமே தங்கள் உண்மையான ரூபத்திற்கு வந்து இந்த சிவலிங்கத்துடன் கட்டப்படுவீர்கள். பிறகு வனத்திலேயே வசிப்பீர்கள். நிரந்தரமாக இங்கேயே இருப்பீர்கள்.
நாராயணா, எனது இந்த மந்திரக்கட்டை அவிழ்ப்பதற்கு இந்த பிரபஞ்சத்தில் அசுரமாதா திதியால் மட்டும்தான் இயலும், வேறு எவராலும் இயலாது. ஆனால் அசுர மாதா நாராயணரை தன் விரோதியாக கருதுகிறாரே, அவர்கள் எதற்காக அவரை விடுதலை செய்ய வேண்டும்? அவர்கள் எவ்வாறு உதவுவார்கள்? மகாதேவா, நாராயணர் அந்த மந்திரக்கட்டிலிருந்து எவ்வாறு விடுதலை பெறுவார்? சங்கடம் விளையும் என்றறிவேன். ஆகையால் தான் நாராயணரை நான் தடுத்தேன்.